இன்றைக்கி என்னோடய மாடி தோட்டத்தில் நான் அறுவடை பண்ண கொஞ்சோண்டு கொத்தவரங்காய், அப்புறம் 2 எல்லோ ரோஸ், ஒரு 7 டேஸ், 2 தக்காளி. இது இன்னும் இது எந்த தக்காளிங்க எனக்கு நாளைக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி யூஸ்க்கு எனக்கு எப்படியோ கிடச்சிடுது. இதையும் நான் பறிச்சிடலாம். தென் அதுக்கப்புறம் என்னோடய ரோஸு, பிங்க் கலர் ரோஸ். இது என்னோடய ரொம்ப ஃபேவரட் கலர். இது இன்னும் நான் பறிக்கலை, இன்னும் கொஞ்சம் விரியும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது 7 டேஸு. இது கொஞ்சம் இன்னும் மொட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் விரிஞ்சால் பறிச்சிடலாம். ஸோ இப்படி தான் இன்னும் காலையில் நான் எந்திரிச்சு வரும்போது இந்த மாதிரி தான் என் செடியில் இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கேன். அதோட வேஸ்டெல்லாம் ஒரு இதில் க்ரோ பேக்கில் போட்டு வச்சுருந்தேன். அந்த க்ரோ பேக்கில் இருந்தது. அதை நான் செடியை வளர்ந்து அதில் கொஞ்சம் கதிரும் இருந்தது. அதை பறிச்சுட்டு நான் என்னோடய லவ் பேர்ட்ஸ்க்கு கொடுத்தேன்னா அவங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுங்க நாளும். அப்புறம் இது என் பேர்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஆசையாக அந்த ஃபுட்டை சாப்பிட்டுதுங்க. அதுவும் அந்த கதிரை தான் அதுங்க மெயினாக சாப்பிட்டுதுங்க. இது பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் வளர்த்துறேன். அந்த ஃபிஷ்ஷு இந்த ஃபிஷ் தாங்க உருப்படியாக சாகாமல் இருக்குது. ஸோ இதுக்கு காலையில் ஃபுட்டெல்லாம் போட்டுட்டேன். ஸோ இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். காலைல எழுந்திரிச்சு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் போய் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு பூவெல்லாம் இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு என்னோடய லவ் பேர்ட்ஸ்க்கு ஃபிஷ்ஷுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தேன். இங்கே பார்த்தா வாசலில் இது கொஞ்சம் டப்பாவில் வெந்தயம் போட்டுட்டு மீதி இருக்குல்ல அந்த வெந்தயத்தை நான் இந்த பானை ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதில் நான் போட்டிருக்கேன். இப்போ தான் அது முளைப்பு வந்திருக்கு. ஒவ்வொரு டைமும் நான் ஏமாந்து தான் போகிறேன். கொஞ்சம் குருத்து வரும், அதுக்கப்புறமா அது வாடிடுது. எனக்கு எப்பயுமே கீரை ஒர்க் அவுட்டே ஆகுறதில்ல. ஸோ நான் என்ன பண்ணிவிடுவேன்னா தண்ணி கொஞ்சம் அப்படியே ஊற்றிடுவேன் போல். இந்த டைம் தான் தெளித்து விடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு.